ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது மந்த்லி 55 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் 3000 ரூபாய் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கீமோடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பிரதம மந்திரி ஸ்ரீராம் யோகி மந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு சூப்பரான ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்கம் உங்களது பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது, 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக இது வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது சாலை ஓரத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, அடுத்தது அதாவது ஹவுஸ் கீப்பிங், அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்க, அடுத்தது டொமஸ்டிக் ஒர்க்கர் டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன்ஸ், ப்ளம்பர்ஸ், இந்தமாதிரி ஏசி ரெடி பண்ணுறவங்க. ஸோ இந்தமாதிரி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்டில் வரும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பிளம்பர், எலக்ட்ரிஷியன்ஸ், மேஸ்னரி, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமாக ஃபார்மர்ஸும், அதாவது ஃபார்ம் லேபர்ஸ், அதாவது விவசாயிகளும் இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக அதாவது இயர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள், ஸோ அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது உங்கள்கிட்ட பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, அதாவது பிபிஎஃப் அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ யார் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய பென்ஷன் ஸ்கீம். அதாவது உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறமா மந்த்லி ஒரு 3,000 தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்ரீராம் மந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய ஸ்கீம். ஸோ 60 வயசுக்கு அப்புறமா ஸோ நீங்கள் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் 60 வயசு வரைக்கும் பே பண்ணணும். 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் ஸோ இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த பென்ஷன் அமௌண்ட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஸோ தனித்தனி பேமெண்ட் இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் எல்லாமே மந்த்லி பேமெண்ட்டாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ 18 வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் 55 ரூபா மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 20 வயசு அப்படின்னா 76 ரூபா நீங்கள் வந்து ரெகுலராக பே பண்ணுற மாதிரி இருக்கும். 25 வயசு அப்படின்னா 116 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 30 வயசு அப்படின்னா ஸோ 30 வயசுனா 166 ரூபா நீங்கள் ரெகுலராக மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 35 வயசு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 226 ரூபா நீங்கள் வந்து ரெகுலராக மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 40 வயசு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 240 ரூபா நீங்கள் ரெகுலராக மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடு, இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 3000 ரூபாய்க்கான பேமெண்ட், ஸோ 5,000 அப்படின்னாலும் ஸோ அதுக்கான தனி அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈவனாக ஸோ கவர்மெண்ட்டும் உங்களுக்கு சம் அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் இதில் இருக்கிற மெயினான ஒரு பெனிஃபிட்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் இ-சேவை சென்டர்ஸ் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது 2 டாக்குமெண்ட் தான். ஒன்று ஆதார் கார்டு அல்லது பேங்க் பாஸ்புக். ஸோ இது ரெண்டுமே இருந்தாலே போதும். ஸோ பேங்க்கில் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோ டெபிட் மூலமாக அந்த அமௌண்ட்டை மந்த்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மந்த்லி பேமெண்ட் இருக்குது, 3 month ஒன்ஸ் பேமெண்ட் இருக்குது, ஆஃப் இயர்லி பேமெண்ட் இருக்குது, இயர்லி பேமெண்ட்டும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன அமௌண்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய பாஸ்புக்கையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது இதில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பென்ஷன் ஃபார் 3,000, அதாவது 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி உங்களுக்கு 3,000 வந்து பென்ஷன்ஸ் வந்து அப்படியே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஈவன் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அமௌண்ட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட் தான் கவர்மெண்ட்டும் ஈவனாக உங்களுக்கு பண்ணுவாங்க. 55 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா
கவர்மெண்ட்டும் அதில் 55 ரூபாய் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் ரிலையபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நோ மெடிக்கல் செக்கப். ஸோ மெடிக்கல் செக்கப் பண்ணணும் அப்படின்றதே அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது விட்ரால் அண்ட் எக்ஸிட் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர் 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுடைய எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த கான்ட்ரிபியூஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ஒரு 55 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்து ஒரு 5 வருஷத்துக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படியே வரும். அடுத்தது ஆஃப்டர் 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா ஸோ அதுக்கான கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆஃப்டர் 60 வயசுக்கு அப்புறமா நீங்கள் அது பே பண்ணி அது வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக 3000 வந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இன்கேஸ் இந்த பே பண்ணுற டைமில் அவங்க பெனிஃபிஷரி இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க ஃபேமிலி வந்து அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அவங்களுக்கு அந்த அமௌண்ட் 50% ஆஃப் அமௌண்ட் 50% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் அந்த 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த பேமெண்ட் வந்து யாருக்கும் போகாது. ஸோ கவர்மெண்ட்டே அது வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்க இ-சர்வீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலான வீடியோ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலான வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.